தமிழகத்தில் உள்ள 7 அரசு போக்குவரத்து கழகங்களில் கிட்டத்தட்ட 1,43,000 ஊழியர்கள் இருக்கிறார்கள். அதே போல ஓய்வு பெற்றுள்ள பொறுத்தவரை 60,000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே போக்குவரத்து கழகங்கள் நஷ்டமாக இயங்குது என்ற அடிப்படையில் போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் அவர்களின் வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை உள்ளிட்ட விஷயங்களை கைவைத்ததனால் கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய் போக்குவரத்து ஊழியர்களின் பணத்தை நிர்வாகம் எடுத்து செலவு செய்துள்ளது. இந்த வருவாய் இழப்பை சரி செய்ய இவர்கள் பணத்தை கொண்டுதான் போக்குவரத்து கழகங்களை இயக்க முடியும் என்ற சூழல் நிலவியது. இதை மருந்து கட்டணம் உயர்வின் போதே இதை போக்குவரத்து சார்பில் உறுதியாக தெரிவித்த இந்த சூழலில் தங்களது நிலுவைத் தொகை தங்களது பணத்தில் எடுக்கப்பட்ட இந்த 7,000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக திரும்ப வழங்க வேண்டும். அதே போல வருவாய்க்கும் செலவினத்துக்குமான உள்ள இடைவெளி 1 கிலோமீட்டர் பேருந்து இயக்கப்பட்டால் கிட்டத்தட்ட 9 ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. அப்படி பார்க்கும்போது தினமும் 9 கோடி ரூபாய் போக்குவரத்து கழகங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இந்த இழப்பை சரி செய்ய இந்த தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும், போக்குவரத்து நிர்வாகத்துக்கு வழங்க வேண்டும். அப்படி வழங்கும் பட்சத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களின் பணத்தை எடுத்து நிர்வாகம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்காது என்ற முக்கிய கோரிக்கையாக இந்த 7,000 கோடி ரூபாய் அந்த பணத்தை அந்த நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். இனி வரும் நாட்களில் தங்களது பணத்தை எடுத்து நிர்வாக செலவு பயன்படுத்தி தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல 2003க்கு பிறகு இவர்கள் புதிய பென்ஷன் திட்டத்தின் பென்ஷன் கிடைக்காது என்ற சூழல் நிலவுகிறது. கிட்டத்தட்ட போக்குவரத்து கழக ஊழியருக்கு 7 மாத அகவிலைப்படி நிலுவை இருக்கிறது. ஓய்வு பெற்ற தொழிலாளரை பொறுத்தவரை 34 மாதம் அகவிலைப்படி நிலுவை இன்று வரை வழங்கப்படவில்லை. அதே போல ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனடியாக அந்த வருங்கால வைப்பு நிதிக்கான பணங்கள் உடனே சிக்கல் இருக்கிறது. அதே போல பணிக்கொடையும் உடனடியாக வழங்கப்படுவதில்லை. இவையெல்லாம் இந்த போக்குவரத்து முக்கிய கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் பல்வேறு முயற்சிகளிலும் நேரடியாக போக்குவரத்து செயலாளர் மற்றும் அமைச்சரும் ஏற்கனவே பேசி வந்திருந்தனர். இந்த சூழலில் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறாத சூழலில் குறிப்பாக கடந்த ஜனவரி 4ஆம் தேதி 13வது ஊதிய உயர் ஒப்பந்தம் நடைபெற முடிந்த பிறகு அதில் உள்ள அம்சங்கள்படி இந்த போக்குவரத்து துறை முறையாக பின்பற்றாததால் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் இவர்கள் மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதையடுத்து இவர்கள் இன்று சென்னை பல்லவன் நிலையத்திலிருந்து கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்தனர். இதன்படி நேற்று போக்குவரத்து செயலாளரிடம் நேரடியாக போய் பேசினர். அந்த சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து அவர்கள் திட்டமிட்டபடி தற்போது சென்னை பல்லவன் நிலையத்தில் அந்த போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் சேர்ந்தவர்கள் தற்போது அந்த முற்றுகை போராட்டத்தை தலைமைச்சல் நோக்கிய முற்றுகை போராட்டத்தை துவக்கியுள்ளனர். குறிப்பாக தோமுசா, சிஐடியு, ஏஐடிசி, விடுதலை சிறுத்தைகள் சங்கம், பாட்டாளி தொழிற்சங்கம், அதே போல விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட 10 தொழிற்சங்கத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட அந்த தொழிலாளர்கள் இங்கு பல்லவன் சாலையில் அணிவகுத்து நிற்பதை பார்க்க முடிகிறது. தற்போது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் போட்டு வருகின்றனர். அடுத்த சில நிமிடங்களில் இங்கிருந்து அவர்கள் இந்த முற்றுகை போராட்டத்தை துவக்குகின்றனர். போலீஸ் பாதுகாப்பு வளமாக போடப்பட்டது. குறிப்பாக இணை ஆணையர் பாபு தலைமையில் 5 துணை ஆணையர்கள் மற்றும் 14 ஆய்வாளர் தலைமையில் கிட்டத்தட்ட 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த பல்லவன் சாலை சந்திப்பில் பேரிகார்டுகள் தடுப்புகளில் அமைக்கப்பட்டு போலீசார் முற்றுகை போராட்டத்தை தடுத்து நிறுத்தும் வகையில் ஆயத்தமாக நின்று கொண்டிருக்கின்றனர். அதே போல சிவானந்த சாலையில் இறுதியில் அந்த நேப்பியர் பாலம் அந்த இடத்திலும் அதே போல மன்ற சாலை அந்த சந்திப்பிலும் போலீசார் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். கோட்டை நோக்கி செல்லாத வகையில் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். தற்போது அவர்கள் இந்த கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கான ஆயத்த பணியில் இறங்கியுள்ளனர். அந்த கோஷம் போட்டவாறும் தலைவர்கள் மேடையில் இருந்து அவங்களை உற்சாகப்படுத்தும் அந்த நேரடி காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவேக், கோட்டையை நோக்கி முற்றுகையிடுவதற்காக தற்போது பல்லவன் இல்லம் அருகே போக்குவரத்து ஊழியர்கள் கூடியிருக்கிறார்கள். இவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான பணிகள், ஆயத்த பணிகள், குறிப்பாக கோட்டைக்கு முன்பாகவே இவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்வதற்கான வேலைகளிலே காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்களா? கண்டிப்பாக முதற்கட்டமாக ஒரு சமாதான பேச்சுவார்த்தை கூட நடந்தது. குறிப்பாக தற்போது இன்று நேற்று போக்குவரத்துறை செயலாளர் தேவிதரிடம் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றம் இல்லை என்ற அடிப்படையில் தான் தற்போது திட்டமிட்டபடி இந்த முற்றுகை போராட்டத்தை துவக்கியுள்ளனர். அதே சமயத்தில் போக்குவரத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவரிடம் நேரடியாக பேசுவதற்கான ஏற்பாடுகளை போலீசார் எடுத்துள்ளனர். அவருக்கு சரியாக 12 மணிக்கு மேல் போக்குவரத்துறை அமைச்சரை அந்த 10 தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் 20 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டு அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை துவக்கலாம் தங்களது கோரிக்கைகளை வைத்து நேரடியாக அமைச்சரிடம் பேசுவதற்கான ஏற்பாடுகளை போலீசார் செய்துள்ளனர். அந்த தகவலை தான் போலீசாரும் தொழிற்சங்க நிர்வாகிகளும் தற்போது பகிர்ந்து கொண்டனர். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போலீசார் தரப்பில் ஏற்பாடு செய்திருப்பதால் இந்த முற்றுகை போராட்டத்தை கோட்டை வரைக்கும் கொண்டு போவதற்கு முன்பாக தடுத்து நிறுத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதற்கேற்பதான் தடுப்புகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக அந்த சமாதானமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் 3000க்கும் மேற்பட்ட அந்த போக்குவரத்து பெரிய அளவில் கூடியிருப்பதால் இந்த முற்றுகை தங்களது உறுதிமொழி கோஷத்துக்கு பிறகு அவர்கள் இந்த முற்றுகை போராட்டத்தை கண்டிப்பாக துவக்குவார்கள்.
அப்போது முதல் கட்டமாக இந்த பல்லவன் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் உள்ள அந்த தடுப்பு வேலியில் போலீசார் அப்படி தடுத்து விட்டார்கள். அதற்கு தான் அங்கு சரியாக ஒரு 250 நிறுத்தப்பட்டு அங்கு அந்த தடுப்பு வேலி அமைக்கப்பட்டு பணி அமைக்கப்பட்டுள்ளனர். அதை மீறி செல்லும் பட்சத்தில் அடுத்தடுத்த இடங்களில் 3 தடுப்பு வேலி இதே போல பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு போலீசார் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். நான் ஏற்கனவே சொன்னது போல் நேப்பியர் பாலம் அந்த சந்திப்பு, அதே போல மண்டோசலை கோட்டை சொல்லி இந்த வழி 2 சந்திப்பு நிறுத்தப்பட்டுள்ளனர். ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே இவர்களை நிறுத்தும் வகையில் இந்த போலீசார் அந்த பணி ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் கூட முற்றுகை போராட்டம் என்பதால் அனுமதியின்றிதான் இந்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். ஆகையால் போலீசாரின் கோரிக்கை ஏற்று ஓரளவு முற்றுகை போராட்டம் 100 மீட்டர் தூரத்தில் இந்த முற்றுகை போராட்டத்தை அவர்கள் முடிவு கொண்டு வருகிற வாய்ப்பு இருக்கிறது. தற்போது நேரடியாக அந்த போக்குவரத்து கழக ஊழியர்களை உற்சாகப்படுத்தும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்க நிர்வாகிகள் கோஷமிடுவதும் அதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் அது உற்சாகமாக தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிடுவதை காட்சிகள் தான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.